ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான முறையில் ஸ்கின்லாம் வந்துட்டு சுருங்காமல் நல்ல ஒரு ஷைனிங்காக நம்ம சீக்கிரமாகவே மடமடன்னு வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றைக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லையா, அந்த வெள்ளை பூசணிக்காய் நீங்கள் வந்துட்டு உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுங்க. இதில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அவ்வளோ ஒரு சத்துக்கள் சொல்லவே முடியாதுங்க, அந்தளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, டயட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தினமுமே உணவில் நீங்கள் எந்த வெண்பூசணி சேர்த்துக்கலாங்க. ஒன்று ஜூஸாக சாப்பிட்லாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குழம்பு வகைகள், கூட்டு எந்த ரூபத்தில் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சேர்த்துக்கிட்டே வர வர பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வெயிட் லாஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். அப்புறம் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காகவே நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வெயிட் லாஸ் பண்ணி முடித்த பின்னாடி நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் கருத்து போய் தோல்லாம் பார்த்திங்கன்னா சுருங்கி போய் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த முறையில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ரொம்பவே அழகாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டைமில் சாப்பிட்லான்னு சொன்னால் காலையில் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், சூப்பு அப்படி இல்லை ஜூஸு இது 2ல் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம காலையிலே சாப்பிட்லாங்க. அப்படி இல்லை நம்ம கூட்டு, பொரியல், குழம்பு வகைகளில் போடுறோம், சாம்பார் இதுலலாம் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தினமுமே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம மதிய டைமில் சாப்பிட்லாம். நான் இதோட ரெசிபி வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம தினமுமே இந்த பூசணிக்காய் சாப்பிட்டுட்டு வர வர பார்த்திங்கன்னு சொன்னால் மடமடன்னு வெயிட் லாஸ் ஆகிறத நம்ம கண்கூட பார்க்கலாங்க. அதோடு நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கணுங்க. நம்ம வெறும் நம்ம உணவு கட்டுப்பாடு மட்டும் நம்மளோட எடையை வந்துட்டு சீக்கிரம் குறைச்சிடாது. நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வந்துன்னு சொன்னால் சீக்கிரமே குறைய ஆரம்பிக்கும் நம்மளோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால். அதுவும் ஹெல்த்தியான முறையில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல சத்தான ஃபுட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன எக்ஸசைஸும் கண்டிப்பாக பண்ணிக்கணுங்க. அதுக்கு நீங்கள் இந்த வெண்பூசணி நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் வந்துட்டு ஸ்கின்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஷைனிங்காக இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து 1 மாதத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் கண்கூட நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.